லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரயானோட அக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி முத்துவும் மஞ்சரியும் ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரயான் வந்து என்எஃப்பி பார்ட்ஸுக்கு டிசர்வ்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபாவாக போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே சைலண்ட்டாக பேசாமல் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பர்சன் பற்றி ஏதோ சொல்லும்போது ரயான் வந்து தெலுங்குல ஏதோ சொல்லி ஸ்டாப் பண்ணிவிடுவார். அடுத்தவங்களை பற்றி சொல்ல வேணான்னு. உடனே அவங்களும் வந்துட்டு எனக்கு தீபக்கோட பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரைட்டுனா ரைட்டு, ராங்னா ராங் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா முத்துக்குமரன் போயிட்டு ரயான் கிட்ட முத்துக்குமரனும் ஜாக்லினும் 2 பேருமே ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கூட பேச வேணான்னு உங்கள் அக்கா எதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் இல்லைன்னு அப்படியே மழுப்பி விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா ஜாக்லினுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் முத்து சொல்கிறாரு, உங்கள் அக்கா உனக்காக வந்து பேசினாங்கன்னா அது கரெக்டு, அவங்க ஒரு அக்கா, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஒன்று டிசர்விங் இல்லைன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் வந்து நம்ம போட்ட அலையன்ஸ் படி விளையாடலைன்னு நாங்கள் சொன்னோம். அதை நான் உங்ககிட்டயே சொன்னேன். அதை தான் நான் அங்கேயும் சொன்னேன். அதை அவங்க அப்படி அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி புரிஞ்சிருக்கு, அவங்க அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. ரயானை வந்து ஜாக்லின் ரொம்ப நேரமாக ஓரளவுக்கு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அவனுக்கு எப்படி விளையாடணுமோ விளையாடு அப்படிலாம் நார்மலாக பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. பட் பாவம் ரயான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கார். ஏன்னா அவங்களோட அக்கா வந்து இப்படி நீ யாரையும் நம்பாதன்னு சொன்னாலே இப்போ யாரோட வேர்ட்ஸை நம்புறதுனே தெரியாமல் ரொம்ப டவுன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா முத்து போயிட்டு ராணுவ கிட்ட சௌந்தர்யா கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க அக்கா வந்து இப்படி சொன்னாங்க, அவங்க பர்ஸ்பெக்டிவ் அவங்க சொல்கிறாங்க, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்காக சாரி கேட்கலண்ணா, ஏன்னா நான் பண்ணுறது தப்பு கிடையாது. அவங்களோட கருத்தை முன் வைக்கிறாங்க. ஒருவேளை விஷால் அப்பா கேட்டது மாதிரி ஏன் அப்படி பண்ணீங்கன்னு அவங்க என்கிட்ட கேள்வியாக கேட்டிருந்தா நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லியிருப்பேன். என்கிட்ட அவங்க சொன்னது ஒரு கருத்துனால சரி உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிட்டு போங்க, நான் அமைதியாக இருந்தேன். எனக்கு எது ரைட்டுன்னு பட்டுச்சோ அதை தான் நான் விளையாண்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி தமிழ் ப்ரொஃபஸருக்கு பதில் சொல்ல தெரியலையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் முத்துக்குமரன் சொல்லிட்டாரு. அவங்க சொன்னது கருத்து ஆனனால நான் கேட்டுருந்தேன். இப்போ நான் டிஃபெண்ட் பண்ண போகிறதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எதனால் அமைதியாக இருந்தாலும். ஸோ வீட்டிலேருந்து வராங்கன்னா அவங்க வியூவிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கருத்து தோணும், அதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கிளியராக இருக்கார் கேம் மேலே. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.